ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். குலதெய்வம் உங்கள் கூடவே வரணுமா? இதை மட்டும் செய்யுங்க. நாம் நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய கோயிலுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் செஞ்சால், எதை செஞ்சால், எப்படி குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வம் நம்ம கூடவே வந்து நம்ம குலத்தையும் வீட்டையும் காத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி நிற்கும். அப்படி நிற்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலி கண்டிப்பாக வெளியூர்களில் குலதெய்வ கோயிலோட எல்லையில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ரொம்பவும் தூரத்தில் இருந்து குலதெய்வத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இந்த காணொலியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் உங்கள் கூடவே வரும்ன்றது நிச்சயங்க. எப்போவுமே நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது சாமி பூஜை செய்வதற்கு தேவையான பழங்கள், பூக்கள், மாலைகள், வெத்திலைப்பாக்கு மற்றும் கற்பூரம், ஊதுபத்தி இது மாதிரியான விஷயங்களை வாங்கி எடுத்துகிட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலில் பிரசாதமாக கொடுக்கறதுக்கு தேவையான பொருள்களான படிப்பொருள்கள்னு சொல்லக்கூடிய அரிசி, சர்க்கரை, வெல்லம், பருப்பு போன்ற பொருள்களையும் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி கொடுப்போம். இது எல்லாருமே வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு முறை தாங்க. இப்படி வாங்கி கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம எப்பவும் போல் கிளம்பி நம்மளோட ஊருக்கு வந்துடுவோம். இது எல்லோரும் வழக்கமாக செய்யக்கூடிய முறை. பின்வருமாறு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டு தேடி, அதாவது உங்கள் கூடவே உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் காத்து நிற்குன்றது உறுதிங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணுன்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது, அதாவது குலதெய்வ கோயிலோட எல்லையில் நுழைஞ்ச உடனேயே கோபுர தரிசனம் செய்யணுங்க. அதாவது நாம் போகிற குலதெய்வத்தோட எல்லையில் நுழைஞ்ச உடனே குலதெய்வ கோயிலோட கோபுரங்கள் தெரிய ஆரம்பித்த உடனேயே நாம் கோபுரங்களை நோக்கி கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி, ஐயா உன்னை பார்க்க நான் வந்துட்டேன், இதோ உன்னோட எல்லையில் நான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு குலதெய்வத்தோட கோபுரங்கள்கிட்டயே பேசி குலதெய்வத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்றத நம்ம சொல்லணுங்க. ஏன்னா கோபுர தரிசனம்ன்றது எல்லா கோயில்களிலும் கோபுர தரிசனத்துக்குன்ட்டு ஒரு மகத்துவம் இருக்குது. அதுவும் நம்ம குலத்தை காத்து நிற்கக்கூடிய குலதெய்வத்தோட கோபுர தரிசனம் ரொம்பவும் முக்கியம். நம்ம எல்லையில் நுழைஞ்ச உடனேயே நம்மளோட குலதெய்வ கோயில் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இருந்தே நம்ம குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிடுங்க. அங்கேருந்தே குலதெய்வம் நம்மளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவே குலதெய்வம் கோயில் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வத்தோட கோயில் வாசல்லையே நின்று கோபுரங்கள், அதாவது அந்த கலசங்களை பார்த்து கும்பிட்டுட்டு, ஐயா நான் உன்னை தேடி வந்துட்டேன், உன்னோட கோயிலுக்குள்ளே நுழைய போகிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்லது விஷயம் கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ, என்னை முழுசாக உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு கோயில் உள்ள அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்படும். கண்டிப்பாக கோயிலோட கோபுர தரிசனத்தை பண்ணிட்டு போகணும். இரண்டாவதாக நீங்கள் கோயிலோட எல்லை, அதாவது ஊர் எல்லையில் அடி வச்ச உடனேயே உங்களோட காலணிகளை கலட்டிட்டு அந்த தரையில் உங்கள் கால்கள் படுமாறு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த எல்லையில் இருந்து உங்களோட குலசாமி உங்களை காக்க போகுது. இந்த குலசாமியும் உங்கள் குலசாமி கூட இருக்கக்கூடிய பிற சாமிகளும் நடமாடக்கூடிய பகுதி அது. அந்த பகுதியில் முதலடி எடுத்து வைக்கும் பொழுது வெறும் காலில் எடுத்து தரையில் வச்சுட்டு அந்த தரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் பொழுது உங்கள் உடலில் ஒரு விதமான பரவசம் ஏற்படும். ஏன்னா உங்கள் குலதெய்வ சாமி நடமாடிட்டு இருக்கக்கூடிய இடங்க அது. அந்த இடத்தோட மண் உங்கள் நெத்தியில் வைக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் வந்தாலும் கூட இது மாதிரி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அந்த குலதெய்வத்துக்கூட எல்லையில் நுழைஞ்ச உடனே வெறுங்காலில் அந்த தரையை தொட்டு வணங்கிட்டு அதில் இருந்து எடுத்த ஒரு மண்ணை உங்கள் திருநீராக வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பும் ஒரு விதமான சிலிருங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா குலதெய்வம் உங்களை முழுசாக வரவேற்க தயாராகிடும். ஸோ மறக்காமல் எப்போவுமே நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஊர் எல்லையிலேயே உங்களோட காலணிகளை கலட்டிட்டு முதல் அடியை தரையில் எடுத்து வச்சுட்டு அந்த திருநீரை எடுத்து நெத்தியில் வச்சுருங்க. மூன்றாவதாக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு முடிவு எடுத்த உடனே கோயிலுக்கு போகிறதுக்கு 7 நாட்கள் இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வத்தை நினச்சி விரதம் இருக்கணுங்க. எப்படி நம்ம சபரிமலைக்கு போகணும்னு முடிவு எடுத்த உடனே 42 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து ஐயனை காண போகிறோமோ, அதே மாதிரி நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்க போகும்போதும் இந்த 7 நாட்களுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும். அதாவது அது ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல,
3 நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தொடர்ந்து 7 நாட்கள் இருந்து அதற்கு அப்புறமா நீங்கள் குலதெய்வத்தை பார்க்க போனீங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய மனநிறைவு இருக்குங்களே, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. மிகவும் ஒரு பரவச நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து போய் குலதெய்வ வழிபாட்டை பண்ணி பாருங்க. அதோட மகத்துவமே தனியாக இருக்கும். 4வதா நாம் நம்முடைய குலதெய்வத்துக்கு தேவையான திஷ்டி கழிப்பதற்கு தேவையான நம்மால் முடிந்த அளவு எலுமிச்சம்பழங்களையும் பூசணிக்காயும் வாங்கிட்டு போகணுங்க. அப்படி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் நடைய சாத்தும் போது சாமிகளுக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கும். நம்மளை போல் நிறைய நபர்கள் சாமியை வழிபாடு செய்வாங்க. சாமியோட அலங்காரத்தை பார்த்து அவங்க கண் கொள்ளாமல் பார்த்து அவங்களோட கண் திருஷ்டி சாமிகள் மேலே ஏறுங்க. இதை தான் என்ன பண்ணுவாங்க, கோயிலோட நடைகளை சாத்தும் போது எல்லா கோயில்களிலும் சாமிக்கு கண் திருஷ்டி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் கோயில்லையும் நடைய சாத்துற சமயத்தில் சாமிக்கு கண் திருஷ்டியை நாம் வாங்கி கொடுத்த எலுமிச்சம்பழம் பூசணிக்காயை வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பரவச நிலையும் ஒரு திருப்தியும் ஏற்படும். மறக்காமல் நீங்கள் கோயில்களுக்கு செல்லும் பொழுது பூசணிக்காய் மற்றும் எலுமிச்சம்பழங்களை அவங்களுக்கு தேவையான அளவோ அல்லது உங்களால் முடிந்த அளவோ வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லதுங்க. 5வதா குலதெய்வ கோயிலில் அமர்ந்து நமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளை பற்றியும் குலதெய்வங்கிட்ட சொல்லணும். எப்படி நம்ம பெரியவங்க கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லுறேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோமோ, அதே மாதிரி நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கிட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லணும். நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். இது மாதிரி எனக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இவங்களால எனக்கு இந்த பிரச்சனை வருது, எனக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம எப்படி நம்மளை பெற்றவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குப்போமோ, அதே மாதிரி குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம அங்கே அமர்ந்து சொல்லணுங்க. சொல்லுவது மட்டும் இல்லாமல் மனம் உருகி எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வை அப்படின்ற மாதிரி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டணும். அப்போ தான் குலதெய்வம் ரொம்பவும் மனமுருகி இந்த பிள்ளை நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், நம்மளை நம்பி வந்திருக்கான், இவனோட எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. 6வதா நீங்கள் குலதெய்வ கோயில் சின்னதாக இருந்தால் அதோட கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு அல்லது திருப்பணிகள் நடக்குதுன்னா அந்த திருப்பணிகளுக்கு தேவையான பொருள்களையோ அல்லது அதற்கான பண உதவியோ நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் தனியாகவோ அல்லது ஒரு குழு அமைச்சோ ஒரு கூட்டு முயற்சியின் பேர்லேயோ உங்களுடைய குலதெய்வ கோயிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான பண உதவி பொருள் உதவி செய்யும் பொழுது இன்னும் உங்களோட குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உங்கள் மேலே ரொம்பவும் பரிவோட நெருங்க ஆரம்பிக்குங்க. 7வதா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பும் பொழுது எப்படி நம்ம செல்லமான குழந்தைகள் கிட்ட நம்ம வெளியூருக்கு போகும்போது எவ்வளோ சமாதானப்படுத்தி, அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், பத்திரமா இரு, நான் உனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு செல்லுவோமோ, அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கிட்டையும் ஐயா நான் போயிட்டு வரேங்கய்யா, இன்னும் 1 வாரம் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சோ 1 வருடம் கழித்தோ நான் திரும்பவும் நம்ம கோயிலுக்கு வருவேன், உங்களை தரிசிப்பேன், அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நான் வாங்கி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி செல்ல குழந்தைகள் கிட்ட எப்படி நம்ம பேசி சமாதானப்படுத்திட்டு கிளம்புவோமோ, அதே மாதிரி நம்ம குலதெய்வங்களை சமாதானப்படுத்திட்டு அந்த கோயிலேருந்து குலதெய்வம் உங்கள் கூடவே கிளம்பி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ தேசத்தை தாண்டி இருந்தாலும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் குலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து நிற்குங்க. நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை பின்பற்றுங்க. சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சுக நிகழ்வாகவும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நகர்றதையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.